ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சிக்கன் ஆம்லேட் அதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சிக்கன் ஆம்லேட் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா பொதுவாக வந்து பேச்சுலரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த சிக்கன் ஆம்லேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பேச்சுலருக்காக ஏற்ற ஒரு சாப்பாடுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே, இதுக்கு சிக்கன் ஆம்லேட்டுக்கு முதல் தேவை என்னென்னா, முக்கியமாக தேவை வெங்காயம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சில பேர் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. எனக்கு அதிகமாக சேர்த்து சாப்பிட பிடிக்கும், அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஒரு முழு வெங்காயம் நான் எடுத்துருக்கேன். அது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா பச்சை மிளகாய், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகே, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நீங்கள் பாட்டு நிறைய அள்ளி போட்டுட்டு அவர் வாய் பிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அடுத்து ஒரு முட்டை, ஒரு கோழி முட்டை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். என்னடா கையில் பண்ணுறா அப்படி சொல்லிட்டுலாம் கொஞ்சம் சில பேர் நம்ம யோசிக்கலாம். நான் சாப்பிட்றதுக்கு நான் கையில் பண்ணுறது தப்பு இல்லை. அப்புறம் மிளகுத்தூள், என்கிட்ட வெள்ளை மிளகுத்தூள் தான் இருக்குது, அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு மிளகுத்தூள் இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். கருப்பு மிளகுத்தூள் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி சேர்த்துங்க, அதான் நல்லது. கரண்டி அளவுக்கு சொன்னால் அப்புறம் திட்டுவீங்க, கழுவி ஊற்றுவீங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள். அது ஒரு ஃப்ளேவருக்காக, அவ்வளோதான். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க, அவ்வளோதான், ரொம்பலாம் தேவையில்லை. மஞ்சள் தூள் ஒரு சின்ன பிஞ்ச், அதாவது சிட்டின்னு சொல்லுவாங்க, கொஞ்சமாக, அவ்வளோதான் சேர்த்துக்குங்க. அடுத்து முக்கியமாக என்னென்னா சிக்கன் மசாலா. உங்களுக்கு என்னென்ன பிராண்டில் பிடிக்குமோ அந்த சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. அது ஒரு கரண்டி சேர்த்துக்குங்க. இது எல்லாத்துக்கூட முக்கியமாக என்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம சொன்ன டாப்பிக்கே அதுதான், அதுதான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். அதுதான் சிக்கன். பொரிச்சிட்டு சிக்கனை வந்து நம்ம கொட்டிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. அதுக்காக வந்து ஒரு முழு கோழி தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு முட்டைக்கு ஒரு முழு கோழிலாம் பத்தாது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். பூராத்தையும் அடித்து கலக்க போகிறோம் இப்போ. ஓகே, ஓகே அம்மா இப்போ கலக்கியாச்சு. இதை வந்து அப்படியே கொண்டு போய் நம்ம ஊற்றுறதான் வேலை. பொரிச்சிருக்க போகிறோம் நம்ம இதை. ஓகே, எப்பவும் வழக்கம் போல் ஒன்று செய்வோம்ல, செஞ்சுருவோம். அதான் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம சட்டி காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். என்னடா இந்த சட்டியில் பொரிச்செடுக்கிற அப்படிலாம் யோசிக்காதீங்க. எனக்கு இந்த சட்டி வந்து ஈஸியாக வரும்னு நினைக்கிறேன், அதனால் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இந்த சட்டி தான் இருக்குது. உங்கள்கிட்ட ஒருவேளை தோசைக்கல் இருந்துச்சா தோசைக்கல் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது உங்களுக்கு. நான் யூஸ் பண்ணுறது இப்போ சீனங்களோட சட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஊற்றலாமா? ரொம்ப வாசமாக இருக்குது, நல்லா அருமையான வாசமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு. எனக்கே வந்து செய்கிறப்ப இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் பாதி வெக்காடு வேகிறப்ப நான் வாய வைக்க முடியாது. நம்ம வாய வச்சா அவ்வளோதான், நாளைக்கு பேசுகிறதுக்கு குரல் இருக்காது எனக்கு. ஏற்கனவே கொரோனா வைரஸ் குரலில் தான் அட்டாக் பண்ணுதான். சூடோட தூக்கி வச்சு சும்மா இருக்க வைரஸ் வர வச்சுட்டோம்னா சிரமம் இல்லை. இப்போ பாருங்கள். ஓகே, அழகாக இருந்துச்சு பாருங்கள். ஒரு முட்டை போதும் நமக்கு, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இருந்தால் எக்ஸ்ட்ரா இன்னொரு முட்டை தேவைப்பட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க, தப்பு இல்லை. நீங்கள் வந்து அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சு நீங்கள் வேக வைங்க, அப்போ தான் வெங்காயம்லாம் வேகும். நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம், முக்கியமாக வெங்காயம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வேகும். ஓகே, நம்ம தூக்குறோம், சாப்பிட்றோம். நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஓகே, சூப்பராக இருக்குது.
எல்லா புள்ளிங்களும் பசியாக இருக்குது. அவ்வளோ புள்ளிங்களுக்கு வந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம் நாங்கள். ஓகே ஓகே, புள்ளிங்க பசியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ரிவ்யூ போட்டுருவோம். நம்ம பிக்கலாமா. ஓகே, சிக்கன்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, சூடாக இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க. கொஞ்சம் ஊதிக்கிறேன், பயங்கர சூடாக இருக்குது. ஆவி போது பாரு. அக்கா குறவலையை பிடிச்சிருமோ? சரி, ஓகே. சாப்பிடுமா? நல்ல சூடு. நம்ம உடம்புலே பல்லு ஒன்று தான் வெளியே கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வரிசையாக. இது சூடாக சாப்பிட்டோம்னா பல்லு சீக்கிரமாக செத்து போயிடுறேன். இருந்தாலும் இவ்வளோ சூட்லேயும் சாப்பிட்டு நமக்கு ரிவ்யூஸ் வர மத்தியில பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. சிக்கன் மட்டும் அப்படி இருக்குது உங்களுக்கு. சிக்கனோட டேஸ்ட்டு, சிக்கன் அப்புறம் சிக்கன் மசாலா, அது கூட முட்டை, வெங்காயம், இது 4 சேர்ந்து அதோட அசத்தலான ஒரு டேஸ்ட் கிடைக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்க்கு செம்மையாக இருக்குது. சைட் டிஷ்னால் நீங்கள் வேறு மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. நான் சொல்கிறது சப்பாத்தி அப்புறம் புரோட்டா ரொட்டி அந்த மாதிரி சைட் டிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கிங்க. மக்கள்ஸ் வேறு மாதிரி யூஸ் பண்ணுற மக்கள்ஸ் இருக்காங்க, யூஸ் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முக்கியமாக கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு ஊற்றுற மாதிரிலாம் இருக்காது. நிஜமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா சொல்லுவீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, பாதிச்சு. ஆஹா, அப்படி தான் இருக்குது. ஆனால் சிக்கனை சதையை போட்டுருங்க. நீங்கள் பாட்டு எலும்பை போட்டிங்கன்னா அவ்வளோதான். கடக்கு முன் கடிச்சின்னா ரொம்ப சிரமம். அருமையாக இருக்குது. வாங்க சார், உட்காருங்க சார், சாப்பிடுவோம்.